கதை, கவிதை, காவியம், கருத்து, கணினி, இன்னும் பல. ஞானாவின் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கிளியும் பூனையுன்ற ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் ஒரு ஊருக்கு போய் அந்த ஊரில் இருக்க பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு ஊரில் கொண்டு போய்ட்டு விற்பார். அந்த ஊரில் இருக்கிற பொருள்லாம் வாங்குவார், அதை எடுத்துகிட்டு இன்னொரு ஊரில் கொண்டு போய் விற்பார். ஸோ இப்படியுமா அவர் இருந்தார். அவர் இந்த மாதிரி பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு மரத்துக்கு அடியில் ரெஸ்ட் எடுக்கிறார். அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது தபக்கடின்னு ஏதோ ஒரு மரத்துலேருந்து கீழே விழுந்தது. என்னடான்னு போய் பார்த்தா அது மேலே கிளி கூட்டில் இருந்து சிறகுகள் கொஞ்சமாக முளைத்த ஒரு குஞ்சு கிளி. அந்த கிளியை எடுத்தவொடனே ஓகே, இந்த கிளியை நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா வளருது. அதை எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போன உடனே அவர் முதல்ல சொன்னது, பூனை வந்தால் பறந்துடு அப்படின்னு. இந்த வியாபாரியும் அடிக்கடி வேறு வேறு ஊருக்கு போகிறதுனால அப்பப்போ கிளியை பார்க்கும்போதெல்லாம் பூனை வந்தால் பறந்துடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு நாள் அதே மாதிரி வேறு ஊருக்கு போயிடுறாரு. அவர் இல்லாத சமயத்தில் ஒரு பூனை வீட்டுக்குள்ளே வந்துடுது. பூனையை பார்த்த கிளி உடனே பூனை வந்தால் பறந்துடு அப்படின்னு பூனைக்கிட்டேயே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பூனை வந்தால் பறந்துடு, பூனை வந்தால் பறந்துடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பூனை ஓடி லபக்குன்னு கிளியை பிடிச்சிட்டு நமக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அது கிளம்பிடுச்சு. இந்த இடத்துல வியாபாரி சொன்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பூனை வந்தால் பறந்துடு அப்படின்னது. ஆனால் கிளி அதை வார்த்தை அளவில் தான் புரிஞ்சுக்கிட்ட ஒழிய அதனோட ஆக்சுவல் அர்த்தம் என்னன்னு அதுக்கு தெரியல. ஏன்னா கிளிக்கு பூனைனா என்னன்னு தெரியல, பூனை வந்தால் என்ன பண்ணுன்னு தெரியல. இந்த பிரச்சனையினால் கிளியோட கதை அந்த இடத்துலையும் முடிஞ்சிருது. இது கிளிக்கு மட்டும் இல்லை, சில பேர் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும். படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், நிறையா பேர் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்காமலே கிளி மாதிரி வேலைகள் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டத்தில் போய் மாட்டிக்குவோம். ஸோ அதுதான், எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு அறிஞ்சு ஆராய்ஞ்சு தெளிவு பெற்றதுக்கப்புறம் தான் அதை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான், மாணவர்கள் படிக்கும்போது அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் பல விஷயங்களை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பித்தாலோ, அதே மாதிரி வேலை செய்யும்போது இல்லை யாராவது ஒருத்தங்க ஒரு வேலையை சொல்லும்போது அப்படியே போய் பண்ணாமல் அந்த வேலையை ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி கேட்டு பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த வேலையை உங்களால் சீக்கிரமாகவும் பண்ண முடியும், தெளிவாகவும் பண்ண முடியும், ரொம்ப திருப்திகரமாகவும் அந்த வேலையை முடிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது உங்களோட வெற்றி பாதைக்கு கொண்டு போகும். நன்றி, வணக்கம்.